உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு வழக்காடினவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இரட்சித்துக் கொள்வேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.